ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த CDND 2.2. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன். அதில் நம்ம என்ன விளையாட போகிறோன்னா சர்வைவல் சீரிஸ் பார்ட் 3. சரி வாங்க நம்ம தொடர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, போன எபிசோடில் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வுட்டெலாம் வச்சு இந்த சைட்லலாம் ஃபில் பண்ண கேஸ். அப்புறம் நான் உள்ளே பெட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், உள்ளே பெட்டு வச்சுருந்தேன். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்ட போகிறோம். இந்த 4 சென்டரில் இருக்குது பாருங்கள், இதில் தான் அண்டர் கிரவுண்ட் பேஸ் பண்ண முடியும். பேசாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் மெயின் பண்ண ஆரம்பிச்சிடும், ஏன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்ட போகிறோம்ல. ஓகே, 4 பிளாக்கையும் மெயின் பண்ணுவோம். ஓகே கேஸ், ரொம்ப ஒரு 4 வீடியோ போகிறதுக்கு மன்னிச்சிருங்க. ஓகே, இது கொஞ்சம் 4 1 2 3 4 5 4 என்னமோ போட்டிருக்கேன். இப்படி ஒன்று போடுவோம், 4 போடுவோம், 5 போடுவோம். 1 2 3 4 5 6. அது ஒரு பிளாக் மைண்ட் பண்ணல, அப்புறமா மைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இதுலேயும் ஒரு 5 போடுவோம். ஓகே கேஸ், இப்போ இது ஃபுல்லாக அப்படியே இப்படி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஆக்கிடுவோம். ஓகேவா கேஸ்? ஓகே இந்த கார்னரை மைண்ட் பண்ணுவோம். உடஞ்சிச்சுரா. சரி, இந்த கார்னர் மட்டும் இந்த கார்னர் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு அப்படியே ஷவலால் போய் மைண்ட் பண்ணிடலாம். அது இந்த கார்னர்ஸ்லாம். ஓகே கேஸ், போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் மேலே போய்ட்டு ஷவல் செஞ்சுட்டு வந்துடுறேன் கேஸ். ஏன்னா ஷவல் உங்களுக்கே தெரியும் ரொம்ப தேவைப்படும். ஒரு ஷவல் ஸ்பேரில் இருக்குது, ஸ்பேருக்கு ஒரு ஷவல் வச்சுருந்தாலும் முன்னாடி அந்த ஷவலை வச்சு இப்போதைக்கு மைண்ட் பண்ணிவிடும். ஒரு பிளாக் தப்பாக மைண்ட் பண்ணிட்டேன், வச்சிடுறேன். ஓகே கேஸ், மைண்ட் பண்ணுவோம். மாஸ்க் கட்டுறோம், மைண்ட் பண்ணுறோம். ரொம்ப இருட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கார்னரே மைண்ட் பண்ணுவோம். ஓகே மைண்ட் பண்ணு. ஓகே கேஸ், அப்புறம் மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, மைண்ட் பண்ணணும். என்னடா இது இம்மா மெதுவாக மைண்ட் பண்ணுறேன் கேஸ், ஆமாம் மாதிரி மைண்ட் பண்ணுறான். மைண்ட் பண்ணு. கம் ஆன், யூ கேன் டூ இட் ஸ்டீவ். என்னோட கேரக்டர் ஸ்டீவ் இல்லை, என்னோட கேரக்டர் கேஸ். அப்புறம் நான் வச்சிருக்க சின்ன கேரக்டர் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த கீழே இருக்கிறதுல மைண்ட் பண்ணிவிடும், ஏன்னா நம்மளுக்கு மேலே வுட்டு வைக்க ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது வுட்டு ப்ளேஸ் பண்ணுவோம்ல, வுட்டு ஸ்டோன் அது கரெக்டாக இருக்கணும்ல, அதுக்காக 2 பக்கம் கொஞ்சம் ஆழமாக டிப் பண்ணிவிடும். ஓகே, இப்போ ஷவல் வேறு தீரப்போதே பரவாயில்ல. இந்த ஒரு கார்னர் ஃபில் பண்ணிவிடும். இது ஒரு ஃபுல்லாக ஃபில் செஞ்சிடலாம். இந்த ஒன்றும் செஞ்சிடலாம். இது ஃபுல்லாக உடஞ்சிருச்சுரா. சரி, நான் போய்ட்டு புதுசாக செஞ்சுட்டே வந்துடுறேன் கேஸ், ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் லேட் பண்ணுறதுக்கு. இன்னுமே எந்த பிளாக்குமே இல்லையா? வுட்டு இருக்குது. ஓகே, இந்த 4 ஸ்டோன் இருக்குல்ல, இதை வச்சு செஞ்சிடும். ஓகே, இருங்க, இன்னும் கொஞ்சம் 2 போட்டு 4 வச்சு செஞ்சிடும், ஏன்னா ஷவல் நிறைய தேவைப்படும் கேஸ். ஓகே மைண்ட் பண்ணுறோம். இந்த ஒரு பிளாக்கெல்லாம் மைண்ட் பண்ணுறேன் கைஸ், மாஸ் காட்டுறோம். ஓகே கைஸ், அப்புறம் நான் ஒரு PvP வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்ச நேரம் கழிச்சு அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுவேன் கேஸ் அதை. ஓகே, அதாவது PV பாட்டு தான், சர்வரில் நியூப்லேருந்து ப்ரோ பிளேயர் வரைக்கும் PvPயில். ஓகேவா கேஸ்? ஓகே, ஃபுல்லாக முடிக்க போகிறேன். முக்கால்வாசி முடிச்சிட்டேன் கேஸ், அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆழமாக தான் இருக்குது. நான் இப்போ மேலே போய்க்கிறேன், டர்ட் பிளாக் வச்சு மேலே போய்க்கிறேன். ஓகே, ஏன்னா மற்ற பிளாக்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா டர்ட் பிளாக் ஈஸியாக மைண்ட் பண்ணிடலாம். இந்த இவ்வளோ சேண்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். கீழே நம்ம பேஸ்மெண்ட் ஃபுல்லாக நான் சேண்டில் செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேஸ்மெண்ட் ஃபேனில் செஞ்சால் கொஞ்சம் அழகு வெள்ளையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கைஸ், அந்த PvP வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். நல்லாயிருக்கும் கைஸ், அந்த PvP வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன்.
சூப்பராக இருக்கும் இந்த பிபி வீடியோ. ஆனால் நான் அதில் வந்து என்ன நடந்ததுன்னா ஈஸிலாம் நல்லா பயன் பண்ணிட்டேங்க. ஐ மீன் என்னது ஈஸி லெவல்லாம் நல்லா ஈஸியாக இருந்தது. அந்த மீடியம் ஹார்டுக்கு அப்புறம் போன லெவலில் தான் கைஸ் நான் எதுவுமே ஜெயிக்கலை. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அந்த வீடியோ. இன்றைக்கி ஏன் நான் கொஞ்சம் டல்லாக பேசுகிறேன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கைஸ், அதனால தான் நான் கொஞ்சம் டல்லாக பேசுகிறேன். ஓகே ஓகே, ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ போதும். சரி, இதையும் மைண்ட் பண்ணிடுறேன் கைஸ், ஏன்னா அது கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இடத்த பிடிக்குது. நைட்டாக போகுது, பரவாயில்ல விடுங்க. ஓகே, மைண்ட் பண்ணு கம் ஆன், யூ கேன் டூ இட் ப்ரோ. மைண்ட் பண்ணு ப்ளீஸ், மைண்ட் பண்ணு. என் குரல் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப உடம்பு சரியில்லை கைஸ். ஆனால் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவ் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டேன். இப்போ எம்மா இருக்குது, பரவாயில்ல விடுங்க. இன்னும் கொஞ்சம் இந்த கார்னர்ஸ்லாம் மைண்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பயமாக இருக்குது, யான் மட்டும் கேட்காதீங்க, அது ஒரு பர்சனல் விஷயம். ஓகே வாங்க போ, டேட்லாம் மைண்ட் பண்ணிடுறேன். இவ்வளோ போதும் கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோதான் போதும், வாங்க போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். ஓகே கைஸ், ஃபுல்லாக டேட் வச்சு ஃபில் பண்ணிடுறேன். சாண்ட் வச்சு ஃபில் பண்ணிடுறேன். டேட்டுக்கும் சாண்டுக்கும் மட்டும்தான் என்னால் டிஃப்ரெண்ட்டே கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஃபில் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். கொஞ்சம் கோளாராக செய்கிறேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, திரும்ப ஃபில் பண்ணிவிடுவேன் ஓட்டையெல்லாம். ஓகே ஃபுல்லாக முடிக்க போகிறேன். முடிச்சிட்டேன், அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வுட்டு பிளாங்க்ஸ் வச்சு நான் இதை ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக கவர் பண்ணான்ருக்கேன். வுடன் பிளாங்க்ஸ் ஓகே கவர் பண்ணிட்டேன். வுட்டு பிளாங்க்ஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வுட்டு பிளாங்க்ஸ் பத்தாது கைஸ். ஷிட் சேடா, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் எவன் கண்டா. ஓகே இந்த பக்கம் வராது. ஆமாம் கைஸ், இந்த பக்கம் பத்தாது. 4 3 2 1 0 அவ்வளோதான் கைஸ். நான் போய்ட்டு கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். செக். ஐயோ வேறு மாதிரி சவுண்டு கேட்குது. செக். ஓகே நான் எங்கே போய் விட்டு, அங்கே இருக்கு பாருங்க, அங்கே போய் கட் பண்ணுறோம். மாஸ்க் காட்டுறோம். ஸ்விம்மிங் மன்மதை தெரியுமா கைஸ்? பார்த்தீங்களா நான் எப்படி ஸ்விம்மிங் அடிக்கிறேன், மரணமாக அடிக்கிறேன். ஐயோ சவுத்தில் போய் முடிக்கிட்டாச்சு. ஓகே வுட்டு கலெக்ட் பண்ணணும். இந்த வுட்டில் வேணாம், நம்மளுக்கு இந்த வுட்டு தான் வேணும். கலெக்ட் பண்ணுறோம் கைஸ். நம்ம வீடியோ இன்னைக்கு கட்டி தீர்றோம் கைஸ். கட்டிட்டு தான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறோம் கைஸ். 1 மணி நேரம் என்ன, 1 வருஷம் ஆனால் கூட இந்த வீடியோ, இந்த அண்டர் கிரவுண்ட் பேஸை கட்டிட்டு தாங்க சென்ட் பண்ணுறோம். அதில் ஓண்டர் பேஸ் அதில் 1 வருஷம் நான் 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். ஐ மீன் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஆனால் நான் தான் இப்படி வேணுன்னே ஓட்டுறேன். வேணுன்னே இல்லை, ஐ மீன் நான் ஓட்டுறேன். ஓகே இந்த இதையும் வெட்டுறோம் கைஸ். மாஸ்க் காட்டுறோம். வெட்டுறா. ஓகே வெட்டுறா. வெட்டுடா, என்னடா விளையாட்டு காட்டுற? வெட்டுறா தம்பி. ஹொய் எஸ் முடிச்சாச்சு. இந்த பிளாக் வெட்டு. ஓகே வெட்டியாச்சு. நைட்டாக வேற ஆகுது. சரி கொஞ்சம் சிக்கன் அடிச்சிடும். சிக்கன் அடிச்சிட்டேன்.
ஐயோ தெரியாமல் வெளியே வந்துருச்சு கைஸ். இருங்க, சாரி கைஸ், தெரியாமல் வெளியே வந்துருச்சு. நான் உள்ளே போயிட்டேன். என்னன்னு தெரில, நான் தெரியாமல் எஸ்கேப் கொடுத்துட்டேன், வெளில வந்துருச்சு. சிக்கன் என்ன வானத்தில் பறக்குது? ஏய் பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. சிக்கன் போயிட்டு வானத்தில் பறந்துட்டுருக்கு. நான் சாப்பிட்லான்னு வெட்டினா கஷ்டப்பட்டு டேமேஜ்லாம் கொடுத்தா கீழே போயிடுச்சு கைஸ். ஷிட். சரி வாங்க, நைட்டாக அதை நம்ம வீட்டுக்கு விடும். சீக்கிரம் ஓடுங்க பாடு. நைட் ஆகிடுச்சுன்னா சாமி அடிக்கும் கைஸ். அந்த அடியில் கைஸ் அடிக்கும். ஓகே வாங்க ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போவோம். ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் கைஸ், நல்லா தான் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போகிறோம். ஓகே அடி. ஓகே கிடச்சிருச்சு. மிஷன் சக்ஸஸ். நான் பெட்டு கட்டியிருந்தாலும் அந்த பெட்டை வச்சு மைண்ட் பண்ணிட்டு போவோம். ஓகே பெட்டு சீக்கிரம் போய் படுக்கணும். கேட்டை செஞ்சுருப்போம். ஷிட், ஹெவி கோ அகேன்ஸ்ட். திரும்ப கீழே வந்துடுங்க. பரவாயில்ல, நம்ம பேஸாக நைட்டாக ஆகிடுச்சு. நைட்டாக இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருப்போம். பரவாயில்ல, நம்ம எதுக்கும் படுத்துருவோம், தூங்கிவிடும். தூங்குறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கைஸ், அதனால தான். ஓகே குட் மார்னிங் கைஸ். ஓகே லாக்கெலாம் மைண்ட் பண்ணுறோம். ஓகே இதை வச்சு நம்ம லாக் வச்சு இதை செஞ்சிடும். முடிச்சிட்டேன் கைஸ். ஓகே ஃபாஸ்ட்டாக செய்கிறேன் பாருங்களா. சருன்னு செய்கிறேன்னு கேவலமாக செய்கிறேன். இது என்ன பண்ணுறது, மேலே இருக்கிறதே மைண்ட் பண்ணிடும். அப்போ அதான் வீடு கொஞ்சம் பெருசாக தெரியும். வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹைட் வைஸ். ஓகே மைண்ட் பண்ணு. கமான் மைண்ட் பண்ணு. டூ இட் கமான் ஃபாஸ்ட். சரி, அவன் மைண்ட் பண்ணுற ஸ்பீடுக்கு தான் மைண்ட் பண்ணானே, என்ன தான் கற்றுனாலும். இந்த வுட்டு வச்சு போகலாமா? பத்தாது. இந்த கார்னர் மட்டும் ஃபில் பண்ணிவிடும். கார்னர் கூட பத்தாது போல இருக்கே. தேவையில்லாமல் வுட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஐடியா ஒரு டிசைன் மாதிரி மாற்றிடுவோம். இது பசி வேறு எடுக்குது கேஸ். நான் ஃபுட்டு சாப்பிடவே இல்லை நேற்றுலேருந்து. நேற்றுலேருந்தே சாப்பிடல. கேமில் கேஸ் சீரியஸ்லி இல்லை. என்ன இப்படி வந்துருச்சு? சரி, இதே ஒரு டிசைனாக மாற்றோம். பார்த்தீங்களா, எப்படி வந்தாலும் நம்ம அதை கலை டிசைனாக மாற்றிடுவோம் கேஸ். இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, இதை வெட்டிடுவோம். இடத்தையும் பிடிக்குது, இடத்தையும் தான் பிடிக்குது, ஆனால் இது அதிகமாக பிடிக்குது. இது கொஞ்சம் எழுதிடும். இதில் வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிளையும் ஒட்டி வந்துடும். கிராஃப்டிங் டேபிளையும் ஸ்மெல்டிங் என்னமோ சொல்லுவாங்க, அதை வச்சிடும். அப்படியே கீழே தொங்குற மாதிரி அழகாக இருக்கும். ஓகே கேஸ், இது போதும். வாங்க நம்ம மேலே போகலாம். பிளாக் எடுத்துட்டேன். மேலே ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டேர் செஞ்சுப்போம். இது கீழே மேலே போகிறதுக்கு ஸ்டிக்ஸ் வச்சு தான் ஸ்டேர் செய்ய முடியும் கேஸ். ஓகே 1. ஓகே கரெக்டாக இருக்கும். என்னடா இது? ஓகே 6 வந்துருச்சு. அது போதும் இப்போதைக்கு நம்மளுக்கு. ஓகே முடிச்சாச்சு கேஸ். 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ராப் டோர் செஞ்சுக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? ட்ராப் டோரோட ரெசிபி தானே? இது இல்லையா? எனக்கு ரெசிபி போய் பார்க்குறேன். ட்ராப் டோர். சாரி கேஸ், எனக்கு கொஞ்சம் ரெசிபிலாம் மறந்துடுச்சு, ஒரு மாதிரி இருக்குது. கீழே வந்துருச்சு. கீழே நல்லா இருக்காது கேஸ், மேலே மாற்றணும். இதுவும் கீழே வந்துருச்சு. இல்லை, எனக்கு ரெசிபி ஞாபகம் இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்களா, நான் எல்லாத்தையும் மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுருப்பேன். ஷிட், கீழே இருக்கட்டும். அதை விடுங்க. கீழே இது மட்டும் தனியாக போகுது. ஒரு செகண்ட். ஓகே, இப்போ கரெக்டாக. என்னடா இது? நாங்கள் ஆளுக்கு ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு. வெட்டுறா வெட்டிட்டேன். கரெக்டாக இப்படி இங்கே வைக்கிறேன் பாருங்க. எனக்குனே வரீங்களாடா? ஓகே, இது ஓகே கேஸ். இப்போ இதை வெட்டிட்டு இதை மாற்றோம்.
வெட்றா. கமான். ஓகே. ஓகே. இப்போ வந்து இது அழகாக வச்சிரும். ஓகே. இப்போ ஓகே கேஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. ஏய் இது மட்டும் ஏன்டா இப்படி இருக்கு? எல்லாமே கரெக்டாக வச்சுங்க கேஸ், ஆனால் இது ஒன்று மட்டும் தப்பா வச்சிட்டோம் போல இருக்கு. ஓகே. இப்போ மறுபடியுமா? ஷிட், அசிங்கம் கேஸ். ஓகே, எடுத்துட்டு இந்த வாட்டி கரெக்டாக வச்சிடறான். வச்சிரு. ஷி, மறுபடியும் இப்படி வச்சுட்டேங்க. ஷிட், இப்படிம்மா கேவலமாக வைக்கிறேன். இந்த வாட்டி கரெக்ட். மறுபடியுமா? என்னோட ஆத்திரத்தை என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க. நல்லது. இப்போ அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டேங்க. இப்போ ஓகே கேஸ். இப்போ வந்து நம்ம ஃபர்னஸ்லாம் எடுத்து கீழே வச்சிரும். கிராஃப்டிங் டேபிள் இந்த ஃபர்னஸ்லாம் பெட் இங்கே இருக்கட்டும். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் எடு கைஸ். எடுக்கிறோம். விட்டுறா. இதே வெட்டிட்டுறோம் கைஸ். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் இங்கிட்டு, ஃபர்னஸ் இங்கிட்டு, கிராஃப்டிங் டேபிள் இங்கிட்டு. இதை வந்து கொஞ்சம் டிசைனாக மாற்றோம். நல்ல லாஸ்டிங்கமாக இருக்குச்சு. ஒன்று பண்ணலாமே, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்ல? ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, நான் ஏன் மேலே போனேன்னு நினைக்க சத்தியமாக தெரில. ஒரு ஸ்லாப் செஞ்சுப்போம். இதை வெட்டுறா. 1 2. இது நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த மாதிரி டிசைன் வச்சுருவேன்னு நினைக்கிறீங்க? அழகாக இருக்கா? மாஸாக இருக்குது பாருங்கள். இப்படி சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி இன்னொன்று செஞ்சிடும். இன்னும் 6. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் லாஸ்ட்டு எங்கடா? இது நல்லா டிசைனாக இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று. ஓகே, முடிஞ்சாச்சு கைஸ், அவ்வளோதான். ஓகே, லைட்டிங்லாம் வைக்கணும்ல? டார்ச் லைட் 1 2 3. இந்த கார்னரில் வச்சிடலாம். 3 4. ஓகே கைஸ், லைட்டு அவ்வளோ நல்லா பிரத்தாது போல் இருக்கே. இருங்க ஒரு செகண்ட். நான் கோல் வச்சுருக்கேன். கோல் வச்சு நான் 8 டார்ச் லைட் செஞ்சுக்கிறேன். 8 டார்ச் லைட் வந்து இதுக்கு மேலே வேணாம், இங்கே வச்சிரும். இங்கே ஒன்று. ஓகே கைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. ஓகே கைஸ், அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல? ஓகே, அவ்வளோதான். இங்கே வைக்கலன்னு நினைக்கிறேன். சரி, வேணாம் விடுங்க. ரொம்ப ட்ரெஸ்ஸாக க்ளோவன் லெவலி மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், சூப்பராக முடிச்சாச்சு. வீடியோ சூப்பராக இருக்கா? வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் கைஸ். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் CDMT 2.2. பாய்.